இருக்கும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகர். கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வருட அட்டவணை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும். அங்கிருந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த வாரம் கூட தகவல்கள் வெளியாகின்றது. இந்நிலையில் கோடை வெப்பம் அதிகமாக இருந்த பொழுது 19 முடிவுகளை வெளியிட்ட போது அமைச்சர் முன்வைக்கப்பட்ட கேள்வியில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடந்த ஆண்டு கூடுதலாக ஒரு வாரம் மழையில் அல்லது 10 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கோடை விடுமுறை அந்த இறுதி கட்டத்தை எட்டியதன் பின்பாக அப்போது முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி தற்பொழுது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்வதாகவும் கோடை வெப்பம் எதிர்பார்த்த அளவில் மிக அதிகமாக இல்லை, வழக்கமான நிலையில் தான் இருப்பதாக புள்ளிவிவரங்கள் வெளிவந்திருப்பதாகவும் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தொடக்கக்கல்வி சார்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்கக்கல்வி இயக்குநர் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு பள்ளிகள் செய்யப்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ள இதன் மூலமாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை உறுதியாகியிருக்கின்றது. திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது